புதுச்சேரி மாநிலத்தில் ஊழலை ஒழித்து புதுச்சேரியை சிங்கப்பூராக மாற்றுவதற்காகவே லட்சிய ஜனநாயக கட்சியை தொடங்கியுள்ளதாக அக்கட்சியின் தொடக்க விழாவில் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். பிரபல லாட்டரி தொழிலதிபர் மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஜேசிஎம் என்ற பெயரில் மக்கள் மன்றம் தொடங்கி மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வந்தார். மேலும் பல்வேறு தொகுதிகளில் மக்கள் மன்றங்களை தொடங்கிய நிலையில் புதுச்சேரியின் முதலமைச்சராவதுதான் தனது கனவு என தெரிவித்திருந்த சார்லஸ் மார்டின் ஜேசிஎம் மக்கள் மன்றம் என்ற பெயரில் இயங்கி வந்த மக்கள் மன்றத்தை கட்சியாக மாற்றியுள்ளார். இந்நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி என்ற புதிய கட்சியின் துவக்கம் மற்றும் அறிமுக விழா இன்று பாண்டி மெரினாவில் நடைபெற்றது. முன்னதாக புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் ஜென்மராக்கினி பேராலயம் மற்றும் ஹஸ்ரத் சையத் அகமது மௌலாய் சாகித் வலியுல்லா தர்காவில் தரிசனம் செய்தார். தொடர்ந்து தேங்காய்திட்டு துறைமுகத்திலிருந்து படகில் புறப்பட்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் படகில் கட்சியின் கொடியை ஏற்றினார். மேலும் மும்மத பூஜையும் நடத்தப்பட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்ட படகுகளில் கட்சியின் முதல் எழுத்துக்கள் LGAK என்ற வடிவில் அணிவகுத்திருந்தார். பின்னர் படகுழு சூழ துறைமுகம் வழியாக விழா நடைபெறும் பாண்டி மெரினாவுக்கு வந்தடைந்தது. ஜோஸ் சார்லஸ் பின்னர் அங்கு வந்திருந்த மக்களை வரவேற்று நன்றி தெரிவித்த விழா நடைபெற்ற இடத்தில் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து மேடையில் நீலம் வெள்ளை சிவப்பு நிறத்தில் கையில் வேல் ஏந்திய சிங்கம் 6 நட்சத்திரங்கள் நெருக்கதியுடன் LGK என பாதிக்கப்பட்ட லட்சிய ஜனநாயக கட்சி கொடியை நிர்வாகிகளுடன் சேர்ந்து அறிமுகப்படுத்தினர். புதிய கட்சியை தொடங்கிய ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு செங்கோல், வேல், பூங்கொத்து மற்றும் சால்வை அணிவித்து ஏராளமான வாழ்த்து தெரிவித்தனர். இதில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக கட்சி அறிமுக மேடையில் பேசிய லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் வந்து பணம் சம்பாதிக்க போவதாக சிலர் குவளையை கிளப்பி வருவதாகவும், ஆனால் தனக்கு உள்ள வேலையை விட்டுவிட்டு மக்களுக்கு சேவை செய்ய அரசியலுக்கு வந்துள்ளதாகவும், புதுச்சேரியில் அடிப்படை உள்ளிட்டவைகளுக்காக கஷ்டப்படும் மக்களுக்காகவும் கட்சி தொடங்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் உயிரை காக்கும் மருந்தில் கூட ஊழல் நடைபெறுவதாகவும், ஜேசிஎம் அதனை வெளிக்கொண்டு வந்துள்ளது என்றும், ஆளும் அரசு மற்றும் எதிர்கட்சிகள் சிண்டிகேட் போட்டுக்கொண்டு மக்கள் பிரச்சனை தொடர்பாக கேள்வி கேட்பதில்லை என குற்றம் சுமத்திய அவர், தனது தாத்தா 7 ரூபாய்க்கு வேலை செய்த நிலையில் மக்கள் படும் கஷ்டம் எனக்கு தெரியும் என்றும், ஊழலை ஒழித்த சிங்கப்பூர், டென்மார்க் போன்ற புதுச்சேரியை மாற்றுவேன் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், குண்டு சட்டிகள் குதிரை ஓட்ட வரவில்லை என்றும், புதிய கட்சி தொடங்கும் முடிவை எடுக்கவில்லை என்றால் 5 ஆண்டுகளில் புதுவை பின் தங்கிவிடும் என்றார். புதுவை அரசு கல்வித்துறையில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிகா ஆகியோரை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் புதுவை கல்வித்துறையில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் கௌரவ பாலசேவிகாக்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சுதேசி பஞ்சாலை அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. புதுவை அரசு ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரி தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள், கௌரவ பாலசேவிகாக்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர்கள் என 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இது குறித்து அவர்கள் கூறும் பொழுது, தேர்தல் நெருங்கும் வேளையில் காலம் தாழ்த்தாமல் பணி நிரந்தரம் செய்த 292 குடும்பங்களை காப்பாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். காலாப்பட்டு காவல் நிலைய அதிகாரிகளை மிரட்டிய வழக்கில் சட்டமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை பயப்படுகிறதா என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் மீனவர் அணி துணை தலைவர் ஆனந்தன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மீனவர் அணி துணை தலைவர் ஆனந்தன் கடந்த நவம்பர் 6ஆம் தேதி புதுச்சேரி காவல்துறை தலைமையக பொது தகவல் அதிகாரியும் காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கடந்த 10/10/2025 அன்று சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் காலாப்பட்டு காவல் நிலையத்தின் உள்ளே தனது ஆதரவாளர்களுடன் பணியில் இருந்த போலீசாரை தொலைத்து விடுவேன் என்று நேரடியாக மிரட்டல் விடுத்து அதனை வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார். இதன் மீது புதுச்சேரி காவல்துறை எடுத்த நடவடிக்கைகள் குறித்து விவரம் நகல் வேண்டும். 10/10/2025 அன்று காலாப்பட்டு காவல் நிலையத்தில் நடந்த சம்பவம் குறித்து புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை ஏதும் செய்திருந்தால் அந்த விசாரணை அறிக்கையின் நகல் மற்றும் வழக்கை ஏதேனும் பதிவு செய்திருந்தால்
டிவிசி நகல் வேண்டும் என காவல் நிலையத்தில் போலீசாரை மிரட்டி பேசிய வீடியோவை சிசிடிவியில் இணைத்து கேட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த காவல்துறையின் கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் கடந்த 5/12/2025 மனுதாரருக்கு அனுப்பிய தகவலில் மேற்படி சம்பவம் சம்பந்தமாக காலப்பட்டு காவல் நிலையத்திலிருந்து அறிக்கை தயார் செய்து அதனை மேலதிகாரிக்கு சமர்ப்பிக்கப்பட்டது எனவும் விசாரணை அறிக்கையின் நகல் மற்றும் FIR நகல் நடவடிக்கை குறித்த தகவல் ஏதும் இல்லை என்றும் பதிலளித்துள்ளனர். இதுகுறித்து மனுதாரர் கூறியதாவது, புதுச்சேரியில் சட்டம் அனைவருக்கும் பொதுவாகவே உள்ளதா? சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க புதுச்சேரி காவல்துறை பயப்படுகிறதா? அல்லது காவல் நிலையத்தில் நடந்த அந்த சம்பவம் சரியானது என்று புதுச்சேரி காவல்துறை ஏற்றுக்கொள்கிறதா? ஏன் ஒரு மாத காலமாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியை முன்வைத்துள்ளார். புதுச்சேரியில் மூதாட்டியிடம் நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்ற ஆந்திராவை சேர்ந்த 2 பெண்களிடம் மேலும் பதுக்கி வைத்திருந்த 6 லட்சம் ரூபாயை போலீசார் மீட்டுள்ளனர். புதுச்சேரி குயவர்பாளையம் திருமால் நகரை சேர்ந்தவர் ரங்கநாயகி, வயது 78, காசி யாத்திரை சென்று விட்டு புதுச்சேரி திரும்பிய போது நெல்லித்தோப்பு சந்திப்பு அருகே அவர் பையில் வைத்திருந்த 22 சவரன் நகை மற்றும் 1,10,000 ரூபாய் பணத்தை கைக்குழந்தையுடன் வந்த 2 பெண்கள் சாலையை கடக்க உதவி செய்வதாக கூறி ரங்கநாயகி ஜோல்னா பையில் வைத்திருந்த நகை பையை திருடிச் சென்றனர். இது குறித்து ரங்கநாயகி அளித்த புகாரின் பெயர்கள் விளையாட்டுப்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்த சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தார். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த திருமலேஷ், மனைவிகள் சாரதா வயது 32, வள்ளி வயது 30 ஆகிய இருவரை கைது செய்தனர். முதாட்டியிடம் திருடிய நகைகளை புரோக்கர் மூலம் ரூபாய் 15 லட்சத்திற்கு விற்று அந்த பணத்தை செலவு செய்து வந்தது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 7 லட்சம் ரொக்கத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் விளையாட்டுப்பேட்டை போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக சாரதா, வள்ளி ஆகிய 2 பேரையும் 3 நாட்கள் போலீஸ் காவல் நிலையத்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் மேலும் ரூபாய் 6 லட்சத்தை ஆந்திராவில் ஒரு இடத்தில் பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை ஆந்திராவுக்கு அழைத்துச் சென்று ரூபாய் 6 லட்சத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை மீண்டும் சிறையில் அடைத்தனர். லாஸ்பேட்டை தொகுதி நெசவாளர் நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ செல்வகணபதி, ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பரிவார மூர்த்திகளுக்கு சன்னதி, உற்சவர் மண்டபம் மற்றும் விழா மண்டபம் கட்டுவதற்காக திருப்பணி விழாவினை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து துவங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதி நெசவாளர் நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ செல்வகணபதி, ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பரிவார மூர்த்திகளுக்கு சன்னதி, உற்சவர் மண்டபம் மற்றும் விழா மண்டபம் கட்டுவதற்கான திருப்பணி விழாவினை முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர். உடன் ஆலய நிர்வாகத்தினர், திருப்பணி குழுவினர், நெசவாளர் நகர் ஊர் பொதுமக்கள், லாஸ்பேட்டை NR காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக பதவியேற்ற இளங்கோவனை புதுச்சேரி மாநில கூட்டுறவு வீட்டு வசதி இணைய ஊழியர்கள் சங்கத்தினர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். தட்டாஞ்சாவடி VVP நகரில் இயங்கி வரும் புதுச்சேரி அரசு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகத்தில் புதுச்சேரி கூட்டுறவு துறை பதிவாளராக இளங்கோவன் பொறுப்பேற்றுள்ளார். அவரை புதுச்சேரி மாநில கூட்டுறவு வீட்டு வசதி இணையம் ஊழியர்கள் சங்கம் சார்பில் தலைவர் பாஸ்கர் தலைமையில் செயலாளர் சுரேஷ், துணைத் தலைவர் செந்தில் வேலன், துணை செயலாளர் ஆனந்த வேலு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து சால்வி அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டனர். அவர்களிடம், இளங்கோ, உங்களுக்கு நான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன். சட்டத்திற்குட்பட்ட தேவையான அனைத்தும் செய்து கொடுப்பேன். நீங்களும் எனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் இலவச ஆம்புலன்ஸ் வழங்கும் விழாவில் பங்கேற்ற KPY பாலா, தாவேகாவில் இணைய திட்டமாக என்ற கேள்விக்கு அரசியல் நோக்கம் ஏதுமில்லை என்றும் படையப்பா ரீல்ஸை நானும் பார்த்தேன் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் தேடல் சேவைகள் அமைப்பிற்கு 3 லட்சம் மதிப்பிலான இலவச ஆம்புலன்ஸ் நடிகர் KPY பாலா வழங்கினார். இந்த ஆம்புலன்ஸ் பயன்படுத்த பணம் எதுவும் கிடையாது, மக்கள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என ஆம்புலன்ஸை வழங்கிய பாலா தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாலா,
எந்த ஒரு அரசியல் நோக்கமும் இல்லை, சம்பாதிப்பதை கொண்டு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே. கடைசி வரைக்கும் சம்பாதிப்பதை சேவை செய்ய என்றார். மேலும் விஜய் கட்சியில் இணைவது குறித்த கேள்விக்கு அரசியல் நோக்கம் ஏதும் இல்லை, கடைசி வரை சேவை செய்ய வேண்டும் என்பதே தனது விருப்பம் என பாலா தெரிவித்தார். தொடர்ந்து படையப்பா ரீரீல் சிறப்பு நானும் சென்று பார்த்தேன் என தெரிவித்தார். மங்களம் தொகுதி சிவகாந்தகம் பகுதியில் சாம்ப சிவரெடியார் அறக்கட்டளை திறப்பு விழாவினை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மங்களம் தொகுதி சிவகாந்தகம் கிராமத்தில் சாம்பசிவரெடியாரின் 19ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சாம்பசிவரெடியார் அறக்கட்டளை திறப்பு விழா இன்று காலை வெகு விமர்சையாக திறக்கப்பட்டது. இதனை அறக்கட்டளையின் நிறுவனர் S.S. ரங்கன் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தி திறந்து வைத்தார். இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதல்வரின் தனி செயலர் பன்னீர்செல்வம், முன்னாள் சபாநாயகரின் தனி செயலர் கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் சேர்மன் சூரன் என்கிற கிருஷ்ணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, துணை செயலாளர் சந்திரசேகரன், முன்னாள் கூட்டுறவு பதிவாளர் யஸ்வந்தையா, முன்னாள் ரெவென்யூ அதிகாரி அய்யனார், ஆடிட்டர் ராஜேந்திரன், நந்தா லட்சுமி நாராயணன், JKTVS ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். அறக்கட்டளை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் KRR குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி நிறுவனர் சத்யா பிரியன் வெங்கட் வரவேற்று மகிழ்ந்தார். இதில் நலத்திட்ட உதவிகளாக மங்கள மாரியம்மன் ஆலயத்திற்கு 1 லட்சம் ரூபாயும், சிவகாந்தகம் அரசு தொடக்க பள்ளிக்கு ரூபாய் 1 லட்சம் ரூபாயும், சிவகாந்தகம் சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்திற்கு 10,000 ரூபாயும், மாரியம்மன் கோவிலுக்கு 10,000 ரூபாயும், சிவகாந்தகம் நூலகத்திற்கு 25,000 ரூபாயும், விளையாட்டு வீரர்களுக்கு வாலிபால் நெட் உள்ளிட்ட உபகரணங்களுக்கும், மேலும் 2 நபர்களுக்கு தள்ளுவண்டி வாங்குவதற்கு தலா 9,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் கேலண்டர் மற்றும் 1 கிலோ சர்க்கரை வழங்கப்பட்டது. அமைச்சர் ஜான்குமாருக்கு லாக்கா ஒதுக்காவிட்டால் நீதிமன்றம் வழக்கு தொடருவோம் என RNB மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் RNB வெங்கட்ராமன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமாருக்கு துணைநிலை ஆளுநர் அமைச்சர் பதவி பிரமாணம் செய்து வைத்த 147 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனால் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் ஜான்குமாருக்கு எந்த லாக்காவும் இதுவரை ஒதுக்கவில்லை. இது சம்பந்தமாக 2 முறை கவர்னர் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கின்றேன். கடந்த வாரம் கூட துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து வலியுறுத்தினேன். நடவடிக்கை இல்லை. இந்தியாவில் இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சர் புதுவையில் தான் இருக்கிறார். இந்த விஷயத்தில் முதல்வர் ரங்கசாமி ஜனநாயக கடமையாற்ற தவறிவிட்டார். தனது சொந்த வெறுப்பின் காரணமாக அமைச்சருக்கு லாக்கா ஒதுக்காத காரணத்தினால் லாக்கா இல்லாத அமைச்சருக்கு மக்கள் வரிப்பணம் வீணாக செலவு செய்யப்படுகிறது. இது மக்களை ஏமாற்றும் செயல் இல்லையா? ஆகவே கடைசியாக கடந்த 12/12/2025 அன்று RNB மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநில தலைவர் என்கிற முறைகள் அமைச்சர் ஜான்குமாருக்கு உடனடியாக லாக்கா ஒதுக்க வேண்டும் என்ற துணைநிலை ஆளுநர், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர், ஆளுநரின் தனி செயலாளர் மற்றும் தலைமை செயலாளர் ஆகியோர்களுக்கு உடனடி நடவடிக்கை வேண்டி கடிதம் அனுப்பியுள்ளேன். அந்த கடிதத்தின் நகலையும் தங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளேன். அனுப்பியுள்ள கடிதத்திற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என்றால் சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்த அமைச்சர் ஜான்குமாருக்கு உடனடியாக லாக்கா ஒதுக்க கோரி RNB மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் என்று இந்த அறிக்கையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக விவசாயிகளுக்கும் அவரவர் இழப்பீட்டிற்கு தகுந்தவாறு நஷ்டஈட்டை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு தீர்மானங்களை புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் நிறைவேற்றியுள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூட்டம் என்ற கட்சியின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் புதுவையில் செயல்பட்டு வந்த போலி மருத்துவ தொழிற்சாலைகள் பல்லாயிரக்கணக்கான மக்களின் உயிரோடு விளையாடி இருப்பதை கேள்விப்பட்டார். செயற்குழு தனது ஆழ்ந்த கவலையை பதிவு செய்து பல ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்த போலி மருந்து நிறுவனங்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்காத புதுச்சேரி அரசு நிர்வாகத்தையும் அரசியல் தலைவர்களையும் இக்குழு வன்மையாக கண்டித்தோம். இந்த நிறுவனங்களின் உரிமையாளர்களை, அதோடு சம்பந்தப்பட்ட நபர்களையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்ற இச்செயற்குழு அரசை கேட்டுக்கொண்டது. சமீபத்திய மழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக விவசாயிகளுக்கும் அவரவர் இழப்பீட்டிற்கு தகுந்தவாறே நஷ்டஈட்டை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும்
தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செக் மோசடி வழக்கில் பிடிவாரண்ட் பெற்று தமிழக நீதிமன்றத்தில் ஆஜரான புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறையின் அமைச்சர் சட்ட ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் புதுச்சேரி அரசு அமைச்சராக இருக்கும் தகுதியை இழக்கிறார். எனவே அவர் பதவியில் நீடிப்பதை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதால் அவரை பதவி நீக்கம் செய்ய அரசு இச்செயற்குழு வலியுறுத்தியது. சமீபத்தில் உப்பள மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டத்திற்கு மிக சிறப்பான முறையில் பாதுகாப்பு அளித்த மக்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் காப்பாற்றிய பாதுகாப்பு பொறுப்பை ஏற்று பணியாற்றிய பெண் காவல்துறை கண்காணிப்பாளர் இஷா சிங்கை செயற்குழு மனதார பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் துணைத் தலைவர் நித்யானந்தம், பொருளாளர் செல்வகுமாரி, காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி, சுப்பிரமணியம், மாநில செயலாளர் ரவிக்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் டில்லி பாபு, விப்பளம் தொகுதி பொறுப்பாளர் செல்வம், காலப்படு தொகுதி பொறுப்பாளர் குமார், டிடி இளங்கோவன், தனஞ்செழியன், மீனவர் அணி தலைவர் இதயச்சந்திரன், ஆனந்தன், மகளிர் அணி தலைவி சோபியா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விளவர்கரை தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா தலைமையில் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் 62வது பிறந்தநாள் விழா நேற்று மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாள் விழாவின் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியில் நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் உழவர்கரை தொகுதியால் அமைந்துள்ள புகழ்பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் பொதுமக்களின் முன்னிலையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மூலக்குளம் பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுமார் 500 நபர்களுக்கு லட்டு வழங்கப்பட்டன. மேலும் லாவண்யாவின் சரண் தொண்டு அறக்கட்டளை அலுவலகத்தில் மேடை பந்தல் அமைக்கப்பட்டு கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு ஊட்டி மகிழ்விக்கப்பட்டது. அங்கு திரண்டிருந்த 1000 நபர்களுக்கு புடவைகளும் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து உழவர்கரை தொகுதியில் உள்ள பிச்சை வீரன்பேட், தக்கக்குட்டை, பாவனர் நகர், வேல்பட், சரவணா நகர், புதுநகர், வயல்வேலி ஜே நகர், மேரி உழவர்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 2000 நபர்களுக்கு சுவையான சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது. விழாவில் உரையாற்றிய லாவண்யா டிடிவி தினகரன் அரசியல் திறமையையும் ஆற்றலையும் பெருமைகளையும் எடுத்துரைத்தார். அவர் என்னுடைய ஆஸ்தான் என்று குறிப்பிட்டார். அவரால் ஈர்க்கப்பட்டு கடந்த 8 வருடங்களாக கட்சியில் பயணித்து வருவதாக உருக்கத்துடன் தெரிவித்தார். தொடர்ந்து டிடிவி தினகரன் ஆற்றி வரும் மக்கள் சேவை பணிகள் குறித்தும் விரிவாக பேசினார். உழவர்கரை தொகுதி மக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்ட இந்த விழா டிடிவி தினகரன் பிறந்த நாளை எழுச்சியுடன் மகத்தான மக்கள் சேவையுடன் கொண்டாடும் ஒரு சிறந்த நிகழ்வாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் பாரதி விழாவையொட்டி நடந்த போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் பாரதி விழா ஜெயராம் ஹோட்டலில் நடைபெற்றது. பெருமன்ற தலைவர் சிவகுமார் தலைமை தாங்கினார். பொருளாளர் செல்வம் வரவேற்றார். பொதுச் செயலாளர் பாலகங்காதரன் முன்னிலை வகித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் துவக்க உரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினராக சினிமா பின்னணி டாக்டர் ஜெயமூர்த்தி கலந்து கொண்டார். பாரதி விழாவையொட்டி நடந்த போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசு சான்றிதழ்களை வழங்கி பேசினார். கவிஞர் அமலமருப்பவம் மேரி, பேராசிரியர்கள் கோவிந்த் அம்மாள், புனித திவ்யா, கயல்மொழி, சுப்பையா ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவாதிரை நாட்டியாலியா மாணவர்களின் இசை நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை செயலாளர் சக்தி குருநாதன், யுவராஜா ஆகியோர் செய்திருந்தனர். துணைத் தலைவர் முனிசாமி நன்றி கூறினார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடந்த மக்கள் மன்றத்தில் 46 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் டிஐஜி சத்யசுந்தரம், எஸ்பி ரகுநாயகம் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். உடனடியாக அதனை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதேபோல் முத்தியால்பேட்டையில் சீனியர் எஸ்பி கலைவாணன், எஸ்பி சுருதி, கரையாம்பத்தூரில் எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் நிவர்த்தி செய்தனர். இதில் பொதுமக்களிடமிருந்து 62 புகார்கள் பெறப்பட்ட 46 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதா. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க நிலைய அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டதா. மக்கள் மன்றத்தில் மொத்தம் 173 பொதுமக்கள் பங்கேற்று குறைகளை தெரிவித்தனர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டையில் புதிதாக கட்டப்பட்ட காவல் நிலையத்தை ஆளுநர் கைலாசநாதர், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். கிழக்கு கடற்கரை சாலை சங்கர வித்யாலயா பள்ளி அருகில் புதிதாக கட்டப்பட்டுள்ள லாஸ்பேட்டை காவல் நிலைய கட்டிட திறப்பு விழா இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் காவல் நிலைய கட்டிடத்தை திறந்து வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.